ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் மிஸ்டர் பிகே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முக்கியமான ஒரு கேஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மீனாட்சி டீச்சர். அதாவது கரூர் மாவட்டம் குளித்தலையில் வந்து மீனாட்சி டீச்சர் இருந்திருக்காங்க. மீனாட்சி டீச்சரோட ஹஸ்பண்ட் பேர் என்னன்னாக்க ராமலிங்கம். ராமலிங்கம் இருந்திருக்காங்க. அதாவது எப்போதுமே வந்து மீனாட்சி டீச்சர் வந்து ஸ்கூல் போயிட்டு ரிட்டர்ன் வருது பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரை தான் அவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மீனாட்சி டீச்சர் வீட்டுக்கு வரல. 5:30 மணி ஆகியும் வீட்டுக்கு வரல. கணவரை வந்து தேடி பார்த்துருக்காரு, ஆனால் கிடைக்கல. கணவர் வந்து ஸ்கூலில் போய் கேட்குறாங்க. ஸ்கூலில் கேட்டாக்கா அவங்க கிளம்பிட்டேன்னு சொல்கிறாங்க. பின்னர் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கேட்டாக்கா அவரும் என்ன சொல்கிறாருன்னா இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போதே இவர் ஒவ்வொரு இடமா கேட்டுட்டு வந்து இன்னும் கிடைக்கல. ஊரில் கிராமத்தில் கேட்குறாங்க. அதாவது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி டீச்சர்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது அவங்க ஓட்டி போகிற டிவிஎஸ் 50யோட சவுண்டை வச்சு அவங்க மீனாட்சி டீச்சர் தான் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து அபிப்பிராயம் அவங்க வீட்டில் இருந்திருக்கு. ஆனால் அந்த மாதிரி அவங்க வந்து ரெகுலராக போகிறது, அதாவது அவங்க ஒரு கவர்மெண்ட் டீச்சராகவும் வேலை பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு அங்கேயும் கேட்டிருக்காரு. ஆனால் அங்கேயும் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பின்னர் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு 11 மணி ஆகுது, ஆளும் பார்க்க முடியல. பின்னர் என்ன பண்ண இமீடியட்டாக அவர் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்கன்னா குளித்தலையில் அந்த ஸ்டேஷனில் வந்து 2 நாளும் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருக்காங்க, ஆனால் கிடைக்கல. பின்னர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கேஸை வந்து அப்படியே கடலில் போட்டாங்க. இந்த இப்படி போயிருக்காங்க. இவரும் ராமலிங்கமும் ஒவ்வொரு வாட்டியும் போய் கேட்கறது இப்படி அந்த கேஸு 2006 வரையுமே இந்த கேஸ் வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. பின்னர் இவர் என்ன பண்ணுறாருனாக்க மதுரையில் ஹைகோர்ட்டில் போயிட்டு ஒரு ஆட்கொணர்வு மனு வந்து போடுறாரு. ஆட்கொணர்வு மனுன்னா அதாவது ஒரு அந்த பயப்பினவங்க உயிரோவாகவோ பிணமாகவோ அவங்கள வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அப்போ என்ன இந்த கேஸ் வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சிபிசிஐடியும் இந்த கேஸு மாற்றப்படுது. இந்த கேஸ் மாற்றப்பட்டவொடனே அங்கேயே இந்த கேஸ் வந்து சிபிசிஐடியும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களாலையும் இதை வந்து கண்டுபிடிக்கவே முடியலை. இப்படி இந்த கேஸ் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பெங்களூரில் ஒரு பெண்மணி உடல் இருக்கு வாங்க அப்படின்னு ராமலிங்கத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவர் பயந்துக்கிட்டே போகிறாரு. பயந்துட்டு போகும்போது அங்கே போய் பார்க்கும்போது அவங்களோட மனைவி அது கிடையாது. அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு பெருமூச்சு விட்டுருக்காரு. அந்த கேஸ் இப்படி போயிட்டு இருக்கும்போது அது சிபிசிஐடியும் ஒரு பக்கத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே இருக்க ஒவ்வொரு ஏரியாவா அதே மாதிரி அவங்க எங்கெங்கே வந்தாங்க இன்னைக்கு வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு வாழைக்கண்ணு ஊன்றதுக்கு குழி நோண்டுறாங்க. அதுக்குள்ளே ஏதோ ஒரு எலும்பு போட்டு மாட்டுறது. இவங்க இதை பார்த்துட்டு பயந்துட்டு வெளியில் யார்ட்டையும் சொல்லாமல் 3 பேரும் வேலை முடிச்சவொடனே சாயந்தரம் கிளம்பி போயிடுறாங்க. பின்னர் வந்து அவங்களுக்கு என்னாச்சு தெரியல. திடீர்னு மறுபடியும் சரி ஓகே அதை இன்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க விவோ கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. விவோ என்ன பண்ணுறாருன்னா இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறாரு. இந்த போனால் எல்லாரும் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி அப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் வந்து அதை வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து 30-34 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியோட எலும்பு கூட என்கிறத கண்டுபிடிக்கலாம். அதோட ஒரு சேலையும் வந்து அதோட இருக்குது. அதே மாதிரி ஒரு வெள்ளி கொலுசும் அவங்களோட எலும்பு கூட்டோட கண்டுபிடிக்கப்படுது. திடீர்னு அவங்களுக்கு போலீஸுக்கு ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னாக்க மீனாட்சி டீச்சரோட அந்த கேஸு தான். உடனே என்ன பண்ணுறாங்கனாக்க ராமலிங்கத்தை கூப்பிட்டு பார்க்க சொல்கிறாங்க. அவரும் வந்து திருச்சி ஜிஹெச்சில் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. அவர் அந்த சேலையை பார்த்தான்னு கதறி அழுகுறாரு. அது அவரோட மனைவி தான் கன்ஃபர்மேஷனும் ஆகுது. பின்னர் என்ன பண்ணுறாங்கனாக்க இவங்களுக்கு எந்த இடம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆனால் இன்னும் யார் இதை பண்ணாங்கன்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இதை வந்து ஒருத்தர் வந்து இவங்க 2 பேர் தான் அந்த வழியாக போனாங்க அந்த டயத்தில் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கல்ல, அவர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சண்முகம் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு நகை வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோன்னே போலீஸுக்கும் டவுட் வருது. அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நான் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவனை வந்து ரொம்ப போலீஸ் இதில் விசாரிக்கும் போது அவன் உண்மையை ஒத்துக்கிறான். அது நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறான். நாங்கன்னா யார் அப்போ இன்னொரு ஆள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், அதாவது சண்முகவேலும் குமாருங்கிறவங்க தான் இந்த இதை வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்கில் இவங்க ஒரு கொத்து வேலைக்கு போயிருக்காங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கும்போதும்
சாராயம் காய்ச்சுற வேலையும் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி சாராயமும் 2 பேரும் சேர்ந்து குடிப்பாங்களாம். குடிக்கிறதுனால ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சாராயம் குடிக்கிறதுக்கு காசு இல்லை. அப்பதான் இந்த சண்முகவேலுக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது அவங்க மாமனார் வீட்டு பக்கத்து வீடு தான் மீனாட்சி டீச்சரோட வீடு. இவன் அங்கே போகும்போது அவங்கள பார்க்குறதும் அவங்க போட்டிருக்க நகைகளை பார்க்குறதும் இவன் வந்து அவங்க மேலேயும் அபிப்பிராயத்தில் இவன் இருந்திருக்கான். பின்னர் இந்த இது அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான், குமார்கிட்ட. குமாரும் ஓகே அப்படின்னு பிளான் பண்ணுறானுங்க. பிளான் பண்ணி அதே மாதிரி இந்த ராஜேந்திரன் வாழைத்தோட்ட பக்கத்துலேயே அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கானுங்க. பார்க்கும்போது தான் தெரியுது, கிட்ட வர்றாங்க. வந்தவொடனே வாழைமட்டை அடித்து அவங்கள கீழே சாய்க்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒடியாறாங்க. அப்போ அவங்க மீனாட்சி டீச்சர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, ஓகே நம்மளை காப்பாற்ற தான் வர்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவங்க தான் தள்ளி விட்டுருக்காங்கிறது. பின்னர் என்ன பண்ணுறாங்கனாக்க, அவங்களோட சிலையை எடுத்து அவங்க வாயை வச்சு கட்டிடுறாங்க. கட்டிட்டு அவங்கள அங்கேருந்து வாழைத்தோப்புக்குள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போயிட்டு அவங்களோட போட்டிருக்க நகை எல்லாத்தையும் பிடுங்கிடுறாங்க. பிடுங்கிட்டு அவங்களுக்கு அப்போதான் ஒரு வக்கர புத்தி ஒன்று வருது. அதாவது அவங்கள அப்படி விட்டாக்க நம்ம மாட்டிக்கிடுவோம், அதாவது சண்முகவேலு எப்படி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வர்றானுங்க. பின்னர் அவங்கள கழுத்தை அறுத்து கொன்று அந்த இடத்துல 3 மீட்டர் அளவுக்கு குழி நோண்டி உள்ளேயே புதைச்சிடறானுங்க. புதைச்சிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே வெளியில் போயிடுறானுங்க. பின்னர் ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ஆனதுக்கப்புறம் எதையுமே இவங்க அதை நகையெல்லாம் வெளியில் விடாமல் வச்சுருந்துருக்காங்க. அந்த கேஸ் எக்ஸ்எம்எல்ஏ அதே மாதிரி பெங்களூர் அங்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் மூலியமாக அங்கிட்டு போகிறதுனால அதுக்கப்புறம் என்ன பண்ணுறானுங்க, இந்த நகையெல்லாம் எடுத்து உரிச்சு காசாக்குறானுங்க.